ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல இந்திரா இருந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 3-4 ரவுடி பசங்க இருந்துட்டு இந்திரா கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்களாங்க, கொடுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணி தரோம், பரவாயில்ல இருக்கட்டேன்னு நானே நோக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போகிறவங்களை கையை பிடிச்சி இழுக்கிறதும் துப்பட்டாவை பிடிச்சி இழுக்கிறதுமா பயங்கரமாக பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முருகன் சரியான நேரத்தில் வராரு. இந்திராவுக்கு சூப்பராக ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் இந்திராவை வச்சு பயங்கரமாக அடித்து துவைச்சி எடுத்துடுறாங்க. அவங்களும் அட்டிக்காக பயந்துக்கிட்டு அங்கேருந்து ஓடிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்திராவை என்னங்க ஆச்சு, வண்டி தெரியலங்க, சீக்கிரமாக அந்த வண்டியை மாத்திர வழியே பாருங்கள், அன்னைக்கு எவ்வளோ செலவாயிடுச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி முருகன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் இல்லைங்க, ரொம்ப பசிக்குது, அதனால தான் பேசக்கூட முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற தள்ளுவண்டி கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவரோட கையாலே சமைச்சு நம்ம இந்திராவுக்கும் அவங்களும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்றாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சரியில்லை. அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.